அன்பார்ந்தவர்களே, நம்மை நோக்கி நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, நாம் நமது படிப்பையும் நமது தொழிலையும் நாம் பிறந்த குலத்தையும், நான் இந்த ஊரில் பிறந்திருக்கேன், நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கேன், இவர் என்னுடைய அப்பா, இது என்னுடைய தொழில், இது என்னுடைய பெயர் என்று கூறுவோம். இங்கு பாலைவன குரலை நோக்கி நீ யார் என்ற ஒரு கேள்வி இன்றைய நற்செய்தியில் எழுப்பப்படுகிறது. நீர் மெசியாவா, நீ எலியாவா, நீர்தான் வர இருக்கிறவரா என்ற இத்தனை கேள்விகளும் திருமுழுக்கு யோவானிடம் எழுப்பப்படுகிறது. இவர்தான் பாலைவன குரல். இந்த பாலைவன குரல் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார் என்பதை பற்றி இன்றைய நற்செய்தி கூறுகிறது. வாருங்கள், வார்த்தையோடு ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவோம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவும் இறைவனின் ஆசீரும் அருளும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்று திருமுழுக்கு யோவானை நோக்கி நீ யார் என்று நற்செய்தியிலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நீர்தான் வர இருக்கின்ற மெசியாவா, நீர்தான் எலியாவா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் நான் அவரில்லை, நான் அவரது வழியை ஆயத்தம் செய்ய வந்தவன், அவரது வழியை செம்மையாக்க வந்தவன் என்று அவர் கூறுகிறார். எனக்கு பின் ஒருவர் வர இருக்கிறார், அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று அவர் கூறுகிறார். இன்று நமது நடைமுறை வாழ்க்கையிலே திருமுழுக்கு யோவான் கூறும் சில உண்மைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு யாருமே நாம யாருன்னு வெளியே சொல்றதுக்கு நிறைய தயங்குறோம் இல்லையா? ஆமாங்க, சில பேர் யார் அப்படின்னு கேட்டா உண்மையான இதுவே சொல்ல மாட்டேன். நான் பெரிய சொத்து வச்சிருக்கேன், நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் இப்போதே சம்பாதிப்பேன், இந்த வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வி வாண்ட் டு கவர் அப் அவர்செல்ஃப். ஒரு முகமூடி போட்டுக்குவோம். அந்த முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் எப்படிப்பட்டோம் அப்படின்னு நம்மை நாம் பெருமைப்படுத்திக் கொள்ளுவோம். ஆனால் இன்று யோவான், நான் அவர் இல்லப்பா, அவர் வழியை ஆயத்தம் செய்ய வந்தவன் என்று சொல்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்வேஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நமக்கு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா என்றைக்குமே நமக்கு தோல்வி தான் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரார், நம்ம எல்லாரும் மீட்க போகிறார் என்பது உண்மை செய்தி. அந்த வழி ஆயத்தம் பண்ண திருமுழுக்கு யோவான் அனுப்பப்படுகிறார். அப்போ அவரு சரியா தன்னுடைய வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கிறார், தெளிவா ப்ரிப்பேர் பண்றார். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், தண்ணீராக திருமுழுக்கு கொடுக்கிறார். ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் தான் சரியான ஆளு, இன்னும் உங்களை அதிக உயர்நிலைக்கு கொண்டு போவார் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறார். ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையை பேசி வாழ்றோமா, நம்மளை பத்தி தெளிவா சொல்லிட்டு வாழ்றோமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இந்த உலகில் இருக்கு வந்தார்கள். ஆனா ப்ரிப்பரேஷன் போது கடவுள் மேல முழுமையா நமது பாரத்தையும் நமது செயலை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். திருப்பாடல் 55:22 சொல்லுகிறது, ஆண்டவரை மேல் உன் கவலைகளை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியை மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இந்த ஆண்டு பிறந்த 2வது நாள்ல இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்பை பத்தி வரப்போற இந்த 365 நாள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இப்படிதான் கடவுள் என்னை வழி நடத்த போகிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உங்க எல்லா செயலையும் அவர் மேல் போட்டு உங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, இணைச்சட்டம் 28:6 அழகாக சொல்லுகிறது, நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். நம்ம போகையிலும் வருகையிலும் அவர் ஆசீர்வாதத்தை தலை இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் தெளிவா சொல்லுறார். ஆனா இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களோட இடத்தை பறித்து கொள்வதில் பெரிய ஆளா இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா போதும், விளம்பரம் படுத்தி நான் தான் பெரிய ஆளு, அவன் இல்லைன்னு சொல்லி பிள்ளை கீழ்த்தள்ளி உயர்ந்து விடுகிறோம். ஆனா இப்ப ஏற்பட்ட வாய்ப்பு திருமுழுக்கு யோவானுக்கு இருந்துச்சு. நான் தான்ப்பா மெசியா, நான் தான்ப்பா எலியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் தனக்கு கொடுத்த வேலை என்ன என்பதை தெளிவாக இருந்தார். எந்த ஒரு மாஸ்கோ, எந்த ஒரு முகமுடியோ போட்டுக்கிட்டு அவர் யாரையும் ஏமாற்றல, வெள்ள தெளிவாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்கிறார். அவரது பணி ஆயத்தப்படுத்தவர். இன்று நமக்கு சாதாரண இன்னும் ஆழமா போய் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த துப்புரவு பணி நிறைய பேர் செய்வாங்க. அவங்க பணியை கரெக்டா செய்வாங்க, ஆனா அவர்களை நாம் ஏளனமாக பார்ப்போம். நமது பார்வையே வேற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு, நான் தான் பெரியார் அப்படின்னு நீங்க உங்களை பெருமுறைப்படுத்திக் கொள்வீர்கள் என்று அவ்வாறாக இருக்க வேண்டாம்.
உங்களை தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீதிமொழி 16 சொல்லுது, ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளை அவருக்கு நண்பராக்குவார். ஆண்டவருக்கு உகந்த செயலை திரும்புறதுக்கு தேவன் செய்யறார். அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் அவர் முழுமையாக வழி நடத்துகிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கடவுளுக்கு உகந்ததாக செய்தீர்கள் தான் உங்களுக்கு எந்த எதிரியோ எந்த துன்பமோ வந்தா அனைத்தையும் அது நன்மைத்தனமாகவும் நண்பர்களாகவும் மாற்றி கடவுள் அதை வாய்ப்பாக மாற்றி விடுவார். இதை உணர்ந்து வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று. இன்னைக்கு கடவுளோடு இணைந்து மகிழுகிறார் திருமுழுக்கு யோவான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மகிழ்ச்சியோடு செய்கிறார். இதோ இந்த வருடம் பிறந்த 2ஆம் நாளிலே உங்களை சரியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறந்த முறையிலே செய்யுங்கள். இறைவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அருளை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையில் பயணம் செய்வோம். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறட்டும்.